டாஸ்க். பிக் பாஸ் வீடு 3 டீமா பிரிக்க வேண்டும். பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ரொம்ப புத்தம் புதுசாக இந்த வீட்டிலே பிக் பாஸ் வீட்லேயே இப்படி ஒரு கான்செப்ட் நான் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படி ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை வந்து 3ஆக பிரிக்க போகிறாங்களாமா. அரடே இது நல்லா இருக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்னடா டீம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வாஷ்ரூம் டீமா, கிளீனிங் டீமா, கிச்சன் டீமா. அப்படியே எங்கள் அப்பா இதுக்கு தான் உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சது மாறாமக்கிற ஒரே விஷயம் இதுதான். ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை 3ஆக பிரிப்பாங்க. 3 டீமாக பிரித்து ஒவ்வொருத்தரும் வேலையை பிரித்து கொடுத்து இந்த வேலையை சொல்லி ஒப்படைப்பாங்க. ஸோ அதை பார்த்து ஒரு கேப்டனும் போடுவாங்க. ஸோ இதுதான் இத்தனை சீசனாக நடந்துட்டு இருக்க விஷயம். ஸோ இதை வந்து புதுசாக ஒரு கான்செப்டாக கொண்டு ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சரி ரைட் ஓகே கொண்டு வந்துட்டீங்க, இதில் என்ன அப்படி நீங்கள் புதுசாக பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே. அது இந்த 3 டீமுக்கு அவங்களே ஆளையும் பிரித்து விட்டு பேர் வச்சுருக்காங்க. கிச்சன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாடாமா, அடுத்து வாஷ்ரூம் டீமுக்கு ஃப்ரெஷ் ஃபைட்டர் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி கிளீனிங் டீமுக்கு ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு வாயில நுழையில காலையும் கேட்கல. ஸோ அதை என்ன சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கிச்சன் டீம் சாம்பார் ஸ்குவாட், கிளீனிங் டீம் வாஷ்ரூம் டீம். சரி ரைட்டு, இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத ரொம்ப புத்தம் புதிய ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து 3 டீமாக பிரிச்சிட்டிங்க. கிச்சன் டீமு, கிளீனிங் டீம், வாஷ்ரூம் டீம் சொல்லிட்டு இதை வச்சு இப்போ என்னடா பண்ண போகிறீங்க, என்னடா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போகிறாங்களாமா இந்த 3 டீமும் சேர்ந்து. சரி ரைட்டு ஏதோ செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட எந்த ரூல்ஸுமே இல்லை போகிறது மட்டும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த டாஸ்க்கில் நம்ம தலைவன் திவாகர் இருந்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறேன், சோப்பை போடுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல லீலையில் பண்ணியிருப்பார், பல விஷயங்களை காமிச்சிருப்பார். பட் அவர் இல்லாமல் போயிட்டார். ஸோ அவர் இல்லாத அந்த இடத்துல இவங்க எப்படி நிரப்ப போகிறாங்க, எப்படி இவங்க சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் இருக்குது. ஐயோ இது வரைக்கும் இந்த வீட்டில் எல்லாரும் முட்டிட்டு மோதிக்கிட்டு நின்னா குத்தம், நடந்தா குத்தம், சொன்னா குத்தம், டச் பண்ணா குத்தம்னு சொல்லிட்டு கொட்டத்துக்கெல்லாம் துறை சொல்லிட்டு யாராவது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் போட்டு வாட்டி வதக்குறாங்க. இவங்களடா இப்படி அப்படி நம்மளே சிந்திக்க வைக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் நான் ஸ்டாப்பர். சரி ரைட் ஓகே, இவங்க வந்து நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படி தான் டாஸ்க் அப்படின்ட்டாங்க. இந்த டாஸ்க் மூலிமா இந்த டாஸ்க் யார் மானிட்டர் பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் ஏதாவது இருக்க போகிறாங்களா, இல்லை ஸ்கோரு பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்லை வேறு என்ன விஷயம் நடக்கும்போது எப்படி இது பார்ப்பாங்க, இல்லை இந்த டாஸ்க் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிக் பாஸ் அதுவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மொத்தம் 3 டீமாக பிரிச்சுக்காங்க இல்லையா. ஸோ அந்த 3 டீமில் எந்த டீம் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்குதோ அந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான வீட்டுத்தர டாஸ்க்கில் வந்து பங்கேற்பாங்களாமா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் 5 பேர் இல்லை 6 பேர் இருக்காங்களாமா, அந்த 6 பேரும் பங்கேற்பாங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தர் தலையான எஃப்ஜேவும் பங்கேற்பார். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் பாதி பேர் 7 பேர் 8 பேர் கிட்ட வந்து இந்த போட்டியில் பங்கேற்க போகிறாங்க. ஸோ இத்தனை பேர் பங்கேற்று ஒரு தலையை தேர்ந்தெடுத்து அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு, பார்ப்போம். இந்த டீம் அதிக பாயிண்ட்ஸை வாங்கி இருக்காங்களோ அனைவரும் அடுத்த வாரம் ஆளுங்க பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கும் ஒரு ஸ்பூன் சாம்பாருக்கும் அடிச்சு சாவர ஆளுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை வின் பண்ணுற டீமுக்கு அத்தனை போது நாமினேஷன் 3 பாஸ் அப்படிங்கும்போது சும்மா விட்டுருவாங்களா, வீட்டை 2ஆக மாற்ற போகிறாங்க, 2 இல்லை 4ஆக கூட மாற்றுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாம் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வாங்க போகிறாங்க. ஸோ இது என்னென்ன ஃபார்மாலிட்டெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா இந்த ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தாலே வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இது வீக்லி டாஸ்க் இல்லையா, இன்னும் 4 நாள் இருக்குது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, இல்லை இவங்க பண்ணுறது என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டு தல போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுவார்கள்.